சென்ஸ் இணைய வழி பயிற்சிக்கு இன்றைய ஆளுமை. I measure the progress of a community by the degree of progress which women have achieved. பெண்கள் அடைந்திருக்கும் முன்னேற்ற அளவை வைத்துத்தான் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன் என்கிறார் B.R. அம்பேத்கர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை திருமதி நா. சிவசங்கரி, MCA, கல்லூரியில் கணினி ஆசிரியராக 2 வருட அனுபவம், பேச்சாளர், கவிஞர், பல தளங்களில் சிறந்த தன்னம்பிக்கை கருத்துக்களை வழங்கி கொண்டு வருகிறார். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் திருவண்ணாமலை தடம்பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் வழங்கிய திருவாசகம் மற்றும் எழுதும் உலக சாதனையில் பங்கேற்றுள்ளார். ஸ்கை யோகாவில் ஆசிரியர் பயிற்சி மற்றும் பிரம்மஞானம் முடித்துள்ளார். கன்னட மொழியில் யோகா பயிற்சியை எந்தவித கட்டணமின்றி பயிற்றுவித்து வருகிறார். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் அனுதினமும் பாடி வருகிறார். அதில் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். பெண் தொழில் முனைவோர், தாய்மொழி உறவுகள் தமிழ் சான்றோன் கலை சுடரொளி விருது வழங்கப்பட இருக்கிறது. இவ்வளவு சிறப்புக்கு உரிய இன்றைய ஆளுமையை அறிமுகம் செய்வதில் நற்புலரி அகமகிழ்கிறது. இன்றைய இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமை என்ற தலைப்பில் தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு டே 18 நுகர்வோர் உரிமைகளை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய லெஜெண்ட்ஸ் நிறைய நுகர்வோர் உரிமைகளை பத்தி பேசிட்டாங்க. இன்னைக்கு மார்கழி 3. ஸோ திருவெண்பாவை ஒரு பாடலோட என்னோட நுகர்வோர் உரிமைகளை ஆரம்பிக்கலான் இருக்கேன். பாசுரம் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளோரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீத்தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் மலகியார் பாடோரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோரெம்பாவாய் இத்தனையும் வேண்டும் நமக்கேலோரெம்பாவாய். அனைவருக்கும் நன்றி. இந்த மாதத்திற்கான தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். ஸோ இன்றைய காலத்துல நுகர்வோர் உரிமைகளை பத்தி நம்ம நிறைய 17 நாட்களாக பேசிட்டு வந்துட்டோம். ஸோ இப்ப பண்டைய காலத்துல எப்படி இருந்துச்சு நுகர்வோர் உரிமைகள்? பண்டைய காலத்துல இருந்தே நுகர்வோர் உரிமைகள் இருந்துச்சு. இப்பதான் உருவாக்கப்பட்ட சட்டம்னு இல்லை. நுகர்வோர் உரிமைகள்ங்கிறது பண்டைய காலத்திலேயே அதோட வேர்கள் வேர்களா அது இருந்துச்சு. இப்ப மக்களுக்கு நியாயமான பொருட்களும் ஏமாற்றப்படாமலும் நியாயமான பொருட்கள் சேவைகள் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்டைய காலத்திலேயே நுகர்வோர்களுக்கான சட்டம் இருந்துச்சு. இப்ப பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா பாபிலோனியா நாகரீகம் கிமு 1750 அப்பயே ஹம்முராபி சட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அது அப்பதான் ஹம்முராபி சட்டம் தான் உலகில் முதல் எழுத்து பதிவான சட்டம். அந்த சட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னா குறைந்த தரம் தவறான பொருட்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடுமையான தண்டனைகள் அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பண்டைய இந்தியா அதுல என்ன மாதிரி சட்டம் இருந்துச்சுன்னா மனுஸ்மிருதி அர்த்த சாஸ்திரம். இப்ப போலியான எடை அளவு பயன்படுத்தும் வியாபாரிகளுக்கு அபராதம் அந்த காலத்திலே கொடுத்தாங்க. அதற்கான இயற்றப்பட்ட சட்டம் தான் மனுஸ்மிருதி அர்த்த சாஸ்திர சட்டம். இப்ப
பாத்தீங்கன்னா அதுல வந்து வாணிபம் வந்து நியாயமா நடைபெற்றது. இப்ப பண்டைய எகிப்துல பாத்தீங்கன்னா எடைகள் அளவுகள் எல்லாமே வந்து அரசால கட்டுப்படுத்தப்பட்டது. அரசே வந்து அந்த வணிபத்துல வந்து அந்த எடையெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சாங்க அந்த காலத்துல. சோ அப்ப வந்து தவறான எடைகள் வந்து போடுறதுக்கு அங்க சாத்தியம் இல்லை. சோ அப்ப அந்த பண்டைய காலத்திலயும் எடைகளை வந்து அரசே கவனிச்சுட்டாங்க. அடுத்தது பண்டைய கிரேக்கம் நாடுகள்ல பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா சந்தையை வந்து அரசே கண்காணிப்பு பண்ணுச்சு. அப்புறம் உணவுப் பொருளோட தரத்தையும் விலைகளையும் அரசே பார்த்துச்சு. ஸோ நுகர்வோர் வந்து அப்ப ஏமாற்றப்படாம இருந்தாங்க. இப்ப பண்டைய ரோம பேரரசுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ரோமன் லா அப்படிங்கிற ஒரு லாவை வச்சு அதுல வாடிக்கையாளர்கள் உரிமைகள் வந்து பாதுகாக்கப்பட்டன. ஸோ இப்போ விற்பனையாளர்கள் தான் எந்த குறைபாடு உள்ள பொருட்களுக்கும் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. ஸோ இப்ப வந்து சட்டங்கள் இல்லாம அந்த காலத்திலே பண்டைய காலத்திலேயே வந்து நம்ம நுகர்வோரோட உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி சட்டங்கள் வந்து இருந்துச்சு. பண்டைய ரோம பேரரசுல இருந்துச்சு, கிரேக்க பேரரசுல இருந்துச்சு, எகிப்து பேரரசுல இருந்துச்சு, பண்டைய இந்தியா, பண்டைய நாகரிகம் இதுல எல்லாத்துலயுமே சட்டங்கள் இயற்றப்பட்டு அரசு வந்து கண்காணிச்சு வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித குறைபாடுகளும் இல்லாம இருக்கிறதுக்காக சட்டங்கள் அந்த காலத்திலே வந்து இயற்றப்பட்டன. இப்ப நுகர்வோர்னு பாத்தீங்கன்னா நுகர்வோரோட பாதிப்புகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான நுகர்வோர்கள் பாதிப்புகள்லாம் சந்திக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தரமற்ற பொருட்கள் வாங்குறது. ஸோ தரம் இல்லாம போலியான பொருட்களை வந்து விற்பனை செய்யறாங்க. ஸோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நுகர்வோருக்கு பணமும் நம்பிக்கையும் இழக்கிறாங்க. அப்புறம் அதிக விலை வசூல் செய்யறாங்க. அரசு வந்து ஒரு விலை நிர்ணயம் செஞ்சிருந்தாலும் அதிகமா வந்து விலை விற்கிறதுனால நுகர்வோருக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்படுது. கஸ்டமர் ஆகிய நமக்கு வந்து பொருளாதார பாதிப்பு ஏற்படுது. அடுத்தது தவறான விளம்பரங்கள். நமக்கு நிறைய நம்ம பார்த்துருப்போம். இப்ப சோசியல் மீடியால எல்லாம் பொய்யான மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் மூலமா நம்ம நிறைய நுகர்வோர்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். இப்ப நெக்ஸ்ட் வந்து அளவு குறைவு. எடை அல்லது அளவில் குறைவாக வழங்குவது நுகர்வோருக்கு நேரடியான இழப்பை ஏற்படுத்துது. எடை வந்து கம்மியா வச்சிருவாங்க. சோ அப்ப வந்து நுகர்வோர் வந்து ஏமாற்றப்படுறாங்க. அடுத்த உத்தரவாதம் மறுப்பு. வாரண்டி இருக்கு, கேரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் நம்ம திருப்பி போய் கேட்கிறப்ப இல்ல மேம் இது இந்த டேட்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை மறுப்பாங்க. அப்ப வந்து நுகர்வோருக்கு மன அழுத்தம் ஏற்படுது. அடுத்தது வந்து பாதுகாப்பற்ற பொருட்கள். இப்ப பயன்படுத்த ஆபத்தான பொருட்கள்லாம் இருக்கும், உயிருக்கும் உடலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்பனை பண்றதுனால நுகர்வோர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. அடுத்தது புகார் தீர்வு இல்லாமை. இப்ப என்னதான் நம்ம புகார் அளிச்சாலும் அதுல வந்து நுகர்வோருக்கு வந்து தீர்வு கிடைக்கிறது இல்லை. அதனால நுகர்வோர் வந்து மன வேதனை அடைகிறாங்க. ஸோ இப்ப நுகர்வோரோட பாதிப்புன்னு பார்த்தோன்னா என்னென்னா தரமற்ற பொருட்களை விற்கிறது, அதிக விலை வசூல் செய்கிறது, தவறான விளம்பரம், அளவு குறைவு, உத்தரவாதம் மறுப்பு, பாதுகாப்பற்ற பொருட்களை விற்பனை செய்வது, புகார் தீர்வு இல்லாம இருக்குது. இதெல்லாம் வந்து நுகர்வோரோட பாதிப்பு. ஸோ இப்ப இந்த பாதிப்புகளை எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் நம்ம வாங்குறது முன்னாடியே வந்து விவரங்களை கவனமா படிக்கணும். இதுல என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை வந்து கவனமா படிக்கணும். பில் ரசீதை வந்து பாதுகாப்பா வைக்கணும். அப்புறம் தர சான்றுகளை வந்து பார்க்கணும். ISI அக்மார்க் அந்த மாதிரி தரம் உள்ளதா அப்படின்னு பார்த்துதான் வந்து வாங்கணும். அடுத்தது ஏதாவது குறைகள் ஏற்பட்டாலும் நீதிமன்றத்துல புகார் அளிக்கணும். ஸோ இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அலர்ட்டா இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு டென்ஷனோ பாதிப்போ ஏற்படாது. நம்ம கஸ்டமர், நம்ம தான் காசு கொடுக்குறோம். நம்மளோட பொருளாதாரத்துலேருந்து நம்மளோட காசை கொடுக்குறப்ப நம்ம இதெல்லாம் முக்கியமா கவனிச்சு நம்ம வாங்குற பொருளை வாங்கும்போது நமக்கு எந்தவித தொந்தரவுகளும் இருக்காது. வாங்கும் முன் பொருள் விவரங்களை கவனமாக படிக்க வேண்டும். பில் ரசீது பாதுகாப்பா இருக்கணும். தரச்சான்றிதழ் இருக்குதா, ISI அக்மார்க் இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது அப்படியே நம்ம ஏமாற்றம் ஏற்பட்டாலும் நீதிமன்றத்துல புகார் செய்யணும். நெக்ஸ்ட் நுகர்வோர் விழிப்புணர்வு வாசகங்கள். இப்ப ஒரு நுகர்வோருக்கான சில வரிகள். பொதுவான விழிப்புணர்வுக்கான நுகர்வோருக்கான சில வரிகள். வாங்கும் முன் சிந்திப்போம், நுகர்வோர் உரிமை காப்போம், உரிமை தெரிந்த நுகர்வோர் வலிமையான சமூகம், ஏமாற்றத்திற்கு இடமில்லை, விழிப்புணர்வு அவசியம், நுகர்வோரின் நலமே நாட்டின் வளம். அடுத்தது உரிமை சட்டத்திற்கான சில வரிகள். உரிமை தெரிந்தால் ஏமாற்றம் இல்லை, பில் வாங்குவது உங்கள் உரிமை, சட்டம் உங்களுடன், பயமின்றி புகார் அளியுங்கள்,
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உங்கள் கவசம், அறிவுதான் உங்கள் பாதுகாப்பு, தரம் பாதுகாப்பு பற்றிய சில வரிகள். தரம் பாருங்கள், உயிர் காப்பாற்றுங்கள். தரமற்ற பொருள் வாழ்க்கைக்கு ஆபத்து. பாதுகாப்பு முதலில், விலை பிறகு. நல்ல பொருள் நல்ல வாழ்வு. இளைஞர் மாணவர்களுக்கான சில வரிகள். இன்றைய மாணவன் நாளைய விழிப்புணர்வு நுகர்வோர். அறிவு கையில் இருந்தால் உரிமை உங்களிடம். அருமையான வரிகள். இந்த ஒரு வரிகளை நம்ம கேட்கும்போது நுகர்வோரோட இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ வேர்ட்ஸ் லைன்ஸ் ரொம்ப சின்னதுதான். பார்த்தா இப்ப பாதுகாப்பு முதலில், விலை பிறகு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாக்குறப்ப ஒரு ப்ராடக்ட்டும் என்னடா விலை இது கம்மியா இருக்கு, இதை வாங்கலாமா, இல்ல அதிகமா இருக்கு அதை வாங்கலாமா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் விலை குறைவும் நிறைய அதை நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றப்ப நமக்கு அதுல நிறைய கெமிக்கல்ஸ் அது இதுன்னு கலந்துருப்பாங்க. ஸோ அப்ப நம்மளோட ஹெல்த் ஆரோக்கியம் கெட்டு போகுது. அப்ப நமக்கு அதோட பாதுகாப்பு இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இதுல இருக்கிற லைன்ஸ் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதோட அர்த்தங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது இப்ப நுகர்வோருக்கான உரிமைகள்ல வேதங்கள் என்ன மாதிரி விளக்கங்களை கூறுது அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியா நுகர்வோர் அப்படின்னு வேதங்கள்ல அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணல. பட் ஆனா வாங்குபவர், விற்பனையாளர், நியாயம், நேர்மை, ஏமாற்றமின்மை, சமநிலை போன்ற பல கொள்கைகளை வேதங்கள்ல வலியுறுத்துது. இப்ப வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நேர்மையான வர்த்தகம். ரிக் யஜூர் வேதங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அளவிலும் எடையிலும் மோசடி இருக்கக்கூடாது. பொய்யான பொருள், கலப்படம், ஏமாற்றுதல் இதெல்லாம் ஒரு பாவமா சொல்றாங்க வேதங்கள்ல. பொய்யான பொருளை கொடுக்கறதாகட்டும், கலப்படமான பொருளை கொடுக்கறதாகட்டும், ஏமாற்றப்படுவது இது எல்லாமே வேதங்கள்ல பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தர்மத்தின் அடிப்படையில் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தர்மம் தான் வேதங்களோட மையம். வியாபாரம் தர்மத்தோட நடந்துச்சுன்னா சமுதாய நலம் உயரும். லாபத்துக்கு மட்டுமே வச்சுட்டு நம்ம வியாபாரம் பண்ணோம்னா அப்ப அங்க சமுதாயத்தோட நலன் இருக்காது. சோ நம்ம லாபத்தையும் விட்டுட்டு கரெக்டா எவ்வளவு நமக்கு வேணுமோ அதை வச்சுட்டு சமூகமும் உயரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வியாபாரம் பண்ணணும். சோ அங்க ஒரு தர்மம் இருக்கணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்பு எண்ணம். இதுல அதர்வண வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனோட உடல் மனம், உயிர், மனிதனோட மனம், உயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கலப்படமான பொருட்கள் கொடுக்கறதுனால மனிதனோட உடல் ஆரோக்கியம் கெட்டோகுது. சோ அந்த மாதிரி பிறரை பாதிக்கிற செயல்களை நம்ம செய்யறது ரொம்ப அநியாயம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்தது நியாயமான விலை மற்றும் சமநிலை. வேதங்கள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அதிகமான லாபம் வச்சுட்டு ஆசை இருக்கக்கூடாது. அதிக லாபம் வச்சுட்டு ஆசை வச்சுட்டு பொருள் விற்கும் போது அந்த இது எல்லாருக்கும் கரெக்டா போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சமூகத்துக்கு அது பயன்படாது. அப்புறம் சமூகத்தில் இருக்கிற வளங்கள் எல்லாருக்கும் பகிரப்படணும், சமநிலையில பகிரப்படணும்னு வேதங்கள்ல சொல்ல வராங்க. அடுத்தது சமூக பொறுப்பு. ஒரு வியாபாரின்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் சமுதாயத்தின் ஒரு அங்கம். வாடிக்கையாளரை நம்ம இப்ப ஏமாத்துறோம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம அங்க இருக்க சமுதாயத்தையே ஏமாத்திட்டு இருக்கோம். சமுதாயம் முன்னேறாம நம்ம அதுக்கு ஒரு முற்றுக்கோள் தடையிடுற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு சின்னதா ஒரு பர்சனை தான் ஏமாத்துறேன்னு நினைக்கிறோம். பட் அது ஃபுல் சமுதாயத்தை ஏமாத்துறதுக்கு சமம்னு வேதம் சொல்லுது. சோ வேதம் கடைசியா இப்ப என்ன சொல்ல வருதுன்னா, நேர்மை, தர்மம், ஏமாற்றமின்மை, மனித நலன் இதுதான் நுகர்வோரின் உரிமைகளா இருக்கணும் அப்படிங்கிறத கருத்தை வேதங்கள் வலியுறுத்துது. சோ இப்ப நம்ம பண்டைய காலத்துல பார்த்தோம். இன்றைய காலத்துல இருக்கிற நுகர்வோருக்கான சட்டங்கள்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு உரிமை சட்டம், தகவல் பெறும் உரிமை சட்டம், தேர்வு செய்யும் உரிமை சட்டம், கேட்கப்படும் உரிமை, நிவாரணம் பெறும் உரிமை, நுகர்வோர் கல்வி உரிமை. சோ இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இன்றைய காலத்துல நம்ம நுகர்வோருக்கான சட்டங்கள். அடுத்தது நுகர்வோர் புகார் அளிக்கும் வழிகள். என்னென்ன வழியில நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம்னா, தேசிய நுகர்வோர் எண் 1915க்கு கால் பண்ணி நம்மளோட புகார்களை தெரிவிக்கலாம். ஆன்லைன்ல தாக்கில் போர்ட்டல் அப்படிங்கிற பேஜ்ல நம்ம புகார் தெரிவிக்கலாம். நீதிமன்றங்கள்ல டைரக்டா நம்ம புகார்களை தெரிவிக்கலாம். இப்ப நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். நம்ம அது வாங்க போகும்போது, பொருள் வாங்க போகும்போது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா தீபாவளி நடந்துச்சு.
தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அந்த முறுக்கு சுடுற மிஷின் எல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எல்லா பக்கமே வித்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம பார்த்த உடனே ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது கரெக்டா நல்லதா, அதோட பிரைஸ் என்ன, இது வாங்கினாலும் அது ஒர்க்கே ஆகலைனாலும் நம்ம அந்த பிரைஸ் கொடுத்தாலும் அது போனா போகட்டும் அப்படிங்கிற அந்த மன அழுத்தம் நமக்கு இல்லாம பாத்துக்கணும். நம்ம பாட்டுல விக்கிறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டுல நம்ம அதிகமா போட்டுறோம். பட் அது யூஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. அந்த மார்க்கெட்ல வந்து நமக்கு அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, தவறான அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த முறுக்கு பொருளியற குழல் கூட. பட் அதுல என்ன பண்றாங்கன்னா நமக்கு அந்த முறுக்கு சின்னதா இத்தினூண்டு அச்சாட்ட காமிக்கிறாங்க, அதுக்குள்ள இத்தினூண்டு முறுக்கு போடுறாங்க, நிறைய டிசைன் டிசைனா முறுக்கு சுட்டு காமிக்கிறாங்க. பட் ஆனா நம்ம அதே வீட்டுக்கு வந்து ட்ரை பண்றப்ப அது வராது. அது ஏன்னா என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து மைதா மாவு ரொம்ப நைஸா இருக்கனால அந்த மாவுக்கு நல்லா வந்துரும். நம்ம அரிசி மாவெல்லாம் மிக்ஸ் பண்றதுனால நமக்கு அது வர்றது இல்ல முறுக்கு. பட் அது நமக்கு என்ன ஆகுது, நம்ம காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து இங்க ட்ரை பண்ணி அது மன உளைச்சல் தான் ஏற்படுது. அந்த மாதிரி நிறைய தவறான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அப்புறம் நம்ம அவேர்னஸோட விழிப்புணர்வோட இருக்கணும். ஒரு பொருள் வாங்கும்போது எல்லாத்தையும் கரெக்டா கவனமா பார்க்கணும். இப்ப காய்கறி கடையிலே நம்ம காய் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா அளப்பாங்க நம்ம கண்ணு முன்னாடி, போடுறேங்கிற பேர்ல 2 அண்ணம் கீழே விழுகும், 2 அண்ணம் மேல விழுகும். சோ அதெல்லாம் நம்ம கவனமா பார்த்து வாங்கணும். எந்த வகையிலயும் நம்ம நுகர்வோரா நம்ம ஏமாற்ற ஆகக்கூடாது. அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்கே போறோம்னா நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. நமக்கு எது தேவையோ அதை பார்த்துதான் வாங்கணும். நிறைய நம்ம தலையில தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. பட் நம்ம நுகர்வோரா கவனமா நம்மளோட இதை வந்து வாங்கணும். அப்புறம் அதுல இருக்கிற பின்னாடி போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் அதெல்லாமே நம்ம பார்க்கணும், என்னென்ன போட்டிருக்காங்க, அதுல இது எவ்வளவு எவ்வளவு இருக்கு, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்த்து பொருளை வந்து நம்ம வாங்கி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். ஸோ எல்லாருக்குமே இப்ப நுகர்வோரா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம நிறைய திங்ஸ் வாங்கியிருப்போம். அதுல என்னென்ன குறைபாடுகள் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம நுகர்வோர்களா கவனமா வாங்கணும். இப்ப தகவல் பெறும் உரிமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு மொபைல் நம்ம வாங்க போறோம். நம்ம மொபைல் வாங்குறப்ப என்ன சொல்றாங்க கடைக்காரங்க, சார் இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவங்க வந்து வாயில தான் சொல்லுவாங்க. ஒரு பேப்பர்ல அதை பில்லா எழுதி நமக்கு கரெக்டா எழுதி கொடுத்தாங்கன்னா அது நமக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கும். சோ அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. அடுத்தது நிவாரணம் பெறும் உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஏதாவது போனை ஏதாவது ஆர்டர் பண்றோம், ஆர்டர்ல சோ ஆர்டர் டெலிவர் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஆர்டர் மட்டும்தான் அங்க சக்சஸ்ஃபுல்லா டெலிவர் ஆயிருக்கும். ஆனா பொருள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது ஆன்லைன்ல. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடுத்தது தவறான விளம்பரத்திற்கு எதிரான உரிமை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீம் போட்டா 5 மினிட்ஸ்ல வெள்ளை ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிப்போம். ஆனா 5 வருஷமா அந்த கிரீம் யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்த எந்த வித பெனிஃபிட்ஸுமே இருந்திருக்காது. சோ அந்த மாதிரி தவறான விளம்பரங்கள்லாம் நமக்கு வந்து இருக்கு. அடுத்தது தேர்வு செய்யும் உரிமை. இப்ப அதான் ஏதாவது கடைக்கு போனா சார் இந்த ஆஃபர் இருக்கு அந்த ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவாங்க நம்ம கிட்ட. ஆஃபர் நம்ம தான் யோசிக்கணும், ஆஃபர் இருக்கா இல்ல அங்க ஏமாற்றம் இருக்கா, ஒர்க் ஆகாத பொருளோ இல்ல எக்ஸ்பைரியான பொருளோ அதையெல்லாம் வந்து நம்ம தலையில தள்ளுறாங்களோ அப்படிங்கறத வந்து நம்ம தான் யோசிக்கணும், தேர்வு செய்யணும். அப்புறம் எப்போதுமே காலாவதி டேட் பார்த்து வாங்குறவங்களை வந்து நம்ம என்ன நினைப்போம், ஓவர் ஸ்மார்ட்னு நினைப்போம். ஆனா நம்ம அப்படி காலாவதி டேட் பார்க்காம ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா அது நம்மளோட மிஸ்டேக் அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம எப்போதும் கேர்ஃபுல்லா வாங்கணும். ஒரு மார்க்கெட்கே போறப்ப, சூப்பர் மார்க்கெட்கே போறப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரியான பொருட்கள்லாம் உள்ள வச்சிருவாங்க. ஃப்ரெஷ்ஷா வந்த ப்ராடக்ட் எல்லாம் உள்ள வச்சிருவாங்க. எக்ஸ்பைரியான டேட் எல்லாம் முன்னாடி அடுக்கியிருப்பாங்க. நம்ம தான் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து கவனமா வாங்கணும். எப்போதுமே நுகர்வோரா நம்ம கிட்ட வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாம மேக்சிமம் பார்த்துக்கணும். நம்ம கரெக்டா அந்த ரசீதெல்லாம் ஃபாலோ பண்ணி வைக்கிறதாகட்டும், எந்த ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் நம்மளோட இதுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணாம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நுகர்வோரா நம்மளோட இதை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு மன அழுத்தம் இருக்காது. மெயினா நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இல்ல ஏதாவது ஏமாத்திட்டு வந்துட்டோம்னா நமக்கு மன அழுத்தம் ஏற்படுது பாருங்க. அது இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம ரொம்ப கவனமா இருந்தோம்னா நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நியாயமான விலை, சரியான எடை மற்றும் அளவு, தரமான பொருட்கள், ஏமாற்றத்திற்கான தண்டனை. சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நுகர்வோட உரிமைகள் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி மேடம். மேடம் பாசுரத்துல தொடங்கி கணினி ஆசிரியராக இருந்தாலும் கிமு 1250 அம்ராபி என்ற பாபிலோன் காலத்திலே வந்து நுகர்வோர் உரிமை இருந்தது. பண்டைய இந்தியாவில் மனுஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரம், கிரேக்கம்,
ரோம்லா, எகிப்து, இப்படி பண்டைய நாகரிகங்கள்ல இருந்து கன்சியூமர் ரைட்ஸ் இருக்கு. கன்சியூமர் ரைட்ஸ் என்னெல்லாம் ஒருவேளை விழிப்பா இல்லைன்னா குவாலிட்டி இல்லாம பொருள் கிடைக்கும், பொருளாதார இழப்பு, தப்பான அட்வர்டைஸ்மெண்ட், குவான்டிட்டி குறைவா, உத்தரவாதம் இல்லாத ஒரு பொருள், அன்சேஃப்டி, குவாலிட்டி ரிலேட்டடான ஸ்லோகன்ஸு, யங்ஸ்டர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலேட்டடான ஸ்லோகன், வேதத்துல இருந்து தர்மம் இல்லாம வியாபாரம் பண்ணும்போது ஏற்படும் இழப்பு, அதனால சமூகம் எப்படி சீரில்லாம இருக்கும். ஒருவேளை நுகர்வோர் புகார் தெரிவிக்கணும்னா 1915 ஆன்லைன் வெப்சைட்டு, தப்பான விளம்பரம், இப்படி பல செய்திகளை கொண்டு வந்து கொடுத்த மேடத்திற்கு நன்றி. பின்னூட்டம் வழங்குறவங்க உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்னைக்கு யாராவது பிறந்த நாள் சுப நிகழ்வு இருந்தால் அறிவிக்கலாம். நன்றி. ஏதாவது சுப நிகழ்வு இருக்குங்களா, இல்லை பின்னூட்டம் மேடம்? நித்யா மேடம் பின்னூட்டம் தான். ஓகே, சரி. முதலாவதாக நித்யா அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். ஆசிரியர், நல்லாசிரியர். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையா ஒரு பாடல், அந்த பாடலுடன் ஆடலாக இன்னைக்கு சொன்ன நுகர்வோரை பத்தி அன்னைக்கு காலத்துல எப்படி இருந்துச்சு, அந்த நாகரிகங்கள்ல எப்படி இருந்துச்சுன்னு தொடங்கின விதம் நல்லா இருந்தது. நம்ம எப்படி நம்ம நுகர்வோரா இருக்கும்போது ஏத்தாப்புல நமக்கு கொடுக்கக்கூடிய வியாபார நோக்கில் இருக்க வியாபாரி அவரை நம்ம அவருக்கும் நம்ம பங்கம் இல்லாம எப்படி அங்கமா இருக்கணும் அப்படி சொன்னதும் இன்னும் சிறப்பா இருந்துச்சு. ஈதாக்கில இருந்து எல்லாமே நமக்கு திரும்ப திரும்ப இந்த தலைப்புல பேசுறதுக்கே ஒரு தைரியமா இருக்கிற மாதிரி தான் எனக்கும் பயிற்சி களத்துல இறங்கும் போது இருந்தது. அதே போலதான் அம்மையாருக்கும் இருந்திருக்கும். ஏன்னா மற்ற தலைப்புகள் மாதிரி இல்லை, வித்தியாசமான தலைப்பு. ஆனா இது நமக்கு தேவையான தலைப்பு, நமக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய தலைப்பு அப்படின்னும் போது அதையும் ஒவ்வொன்றையும் சரியா எடுத்துட்டு கரெக்டா டெலிவர் பண்ணியிருக்காங்க. சிவசங்கரி மேம் சூப்பர் மேம். உங்களுடைய இன்முகத்தையோட அந்த அழகான தயாரிப்பையும் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது. மென்மேல வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி வாய்ப்பிற்கு. நன்றி நல்லாசிரியர் நித்யாதேவி மேடம், சிறப்பான பின்னோட்டம் முதலாவதாக தந்ததற்கு. அடுத்ததாக ஜெகநாதன் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். திருமதி சிவசங்கரி அவர்கள் திருவெம்பாவையோட ஆரம்பிச்சாங்க. திருவாசகத்துக்கு ஒரு காதார், ஒரு காலத்துக்கும் ஒரு காதா இருந்த ஒரு அப்படின்ற மாதிரி அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசினாங்க. அவங்க பண்டைய இப்போ ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இல்லாமல் பொதுவான விரிவுரைகளாக வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஆக்டை பற்றி அந்த பற்றியெல்லாம் சொன்னதால, அதுவே நிறைய நாட்கள் சொன்னதால எல்லாருமே ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் பேசும் பொழுது வேற மாதிரியான அணுகுமுறையை தான் கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சிவசங்கரி அவர்களும் ஆரம்பித்து அதே மாதிரி போனாங்க. அதில் பண்டைய நாகரிகத்திலிருந்து சொல்லும்பொழுது அவங்க நுகர்வோர் உரிமைகள் அப்படின்றது முதல்லயே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. சட்டங்களை இருந்தாலும் அப்போ நம்ம இப்போ மாதிரி ஒரு வழக்கு தொடுக்கிறது அது மாதிரிலாம் இல்லாத மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரசே வழங்கி இருக்கிறத அவங்க சுட்டி காட்டினது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதனால இப்போதான் நம்ம ஒரு 2000 வருஷங்களுக்கு அப்புறமா தான் அந்த மக்களை ஏமாற்றுகிற எண்ணங்கள் விற்பனை செய்கிறவர்களுக்கும் பொருள் தயாரிக்கிறவர்களுக்கும் வந்திருக்குன்றது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த காலத்துல எல்லாருமே நியாயத்திற்கும் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டு இருந்ததால அந்த சட்டங்கள் இருந்தாலும் அதை பொதுமக்கள் உபயோகிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கு. இப்போ அவேர்னஸ் இருக்கிறதால நம்ம சட்டங்களை யூஸ் பண்றோமோ இல்லையோ, நம்ம முதல்ல நுகர்வோரா எந்த சர்வீஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி, எந்த பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி விழிப்புணர்வோட பாதுகாப்பான ஒரு நிலையில சிறந்த பொருளை வாங்கணும் அப்படின்றத அழகா எடுத்து சொன்னாங்க.
மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அறிவுரையை சொன்னாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாதன் சார். இது ஒரு சிறப்பான பின்னோட்டம். அடுத்ததாக தாமோதரன் சார், நீங்க உங்களுடைய பின்னோட்டம் தரலாம். இனிய காலை வணக்கம். இது ஒரு நல்லாசிரியர் நுகர்வோரை பற்றி மிக தெளிவாக இன்று எடுத்துரைத்தார் என்றால், பண்டைய காலத்தில் முன்னெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் வரும்போதே மார்கழி காலையில் திருவம்பாவை பாடிட்டு காலையில் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொண்டு வருவார்கள். ஏன்னா அந்த காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டு தான் அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக வீட்டிலேருந்து வேலையை பார்க்க முடியும். அது போல் அப்பொழுது அவர்கள் இப்பொழுதெல்லாம் 1+1 என்றுவாங்க. அது போல் அப்போ காய்கறி கொஞ்சம் அடியே போடுவாங்க மேலே. அப்போ காய்கறி பார்க்கும்போது என்ன காய்கறிலாம் புழு வச்சுக்குதா போயிடுவாங்க. இல்லைம்மா நல்லா தான் காலையில் நைட்டு பறித்து வச்சு காலையில் எடுத்துகிட்டு வரோம் போயிடுவாங்க. காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் நுகர்வோருடைய கடமைகளை இவர்கள் மிக தெளிவாக நிறைய வியாபாரிகள் எப்படி ஏமாற்றுவார்கள் என்பதை அறிந்து கொண்டு இன்று பேசிய விதம் மிக சிறப்பாக இருந்தது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பதற்கு உதாரணமாக சிவசங்கரி நல்லாசிரியர் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு பாடம் எடுப்பது போல இன்று அமைந்தது. நல்ல கருத்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி மேடம். நன்றி தாமோதரன் சார். நன்றி. அடுத்ததாக வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி சார். ரொம்ப அழகான ஒரு உரையோட இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க மேடம். இன்னைக்கு மார்கழி மாசம் 3வது நாள் இதுல திருவம்பாவையில இருக்கிற அந்த பாட்டை பாடும்போது நல்லா இருந்தது. அதே இதுல திருப்பாவையில சொல்லும் போது நம்ம நுகர்வோர் அப்படின்னு பேசுறோம். திருப்பாவையில எப்படி நுகர்வோருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, நுகர்வோர் எப்படி ஏத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டே இது இருக்கும். ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அந்த சாதாரண ஒரு பையனுக்காக கேட்டாருன்னு சொன்னதுக்காக எப்படி அளந்தாருன்னு சொல்றாரு. அவர் அளந்தவரை நம்ம சொல்லும் போது உத்தமன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதுல சொல்லும் போது பின்னாடியே பாடிட்டு வர்றாரு, தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது அப்படின்றாரு. யாருக்கெல்லாம் மழை பெய்யுதுன்னா மும்மாறி பெய்யுது அப்படின்றாரு. தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி அப்படின்றதுதான் அங்க இருக்க முக்கியமான விஷயம். ஒரு மழை பெஞ்சா வெத்தலைக்காரனுக்கு ஆதாயமா இருக்கும், ஆனா பஞ்சு விற்கிறவனுக்கு இல்ல லாபமா இருக்காது அப்படின்னு. அப்போ இந்த மழை பெய்யறது கூட யாருக்கும் இல்ல இது இல்லாம இருக்கணும், தீங்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னு பாடுறாங்க. அப்ப எப்படி நுகர்வோரை பத்தி பேசும்போது அதுல ஒரு இடத்துல சொல்றாங்க, வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்றாங்க. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அப்ப இந்த பசுக்கள் எப்படி கொடுக்குதுன்னு பாலை அள்ளி கொடுக்குது. இப்பெல்லாம் நம்ம பாலை எப்படி வாங்குறோம் அப்படின்றது, எப்படியெல்லாம் நம்ம ஏமாத்தியில கண்ணுகிட்ட இருந்து ஏமாத்தி வாங்குறாங்கன்றது. ஆனா அது அவ்வளவு குறத்தை வைக்க நிரம்பு வடியுது அப்படின்றத பாசுரத்துல பாடும்போது ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்னொன்னு இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த வண்டு உள்ளுக்குள்ள போக முடியலையா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த முளைச்சு இருக்கிற அந்த நெல் கதிர்க்குள்ள அவ்வளவு இடுக்கு இல்லாம அவ்வளவு குண்டா இருக்கு அப்படின்னாங்க. அப்போ ஒரு வண்டு கூட எவ்வளவு உயர்ந்த இடத்துல அந்த அளவுக்கு அன்னைக்கு எப்படி நுகர்வோருக்காக வியாபாரிகளும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது இந்த பாட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தெரியுது. அடுத்தது ரொம்ப அழகா சொன்னீங்க, பாபிலோனியா நாகரிகத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்ம எங்கெங்கயோலாம் போய் நம்ம இந்தியால நின்னோம். இந்தியால பேசுறதா இருந்தா நுகர்வோர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் தான் இருந்தாரு. அவருக்கு பேரு தரகர் அப்படின்னு பேசு. எங்க இருந்தோலாம் வருவாங்க வியாபாரம் பண்றதுக்கு. கொற்கையா இருக்கட்டும், இல்ல பூம்புகாரா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்தவங்க விலை பேச மாட்டாங்க. ஒருத்தர் நடுவுல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் தரத்தை நிர்ணயிப்பவன் தரகன் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் எங்கேயோ எடுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க, தொல்காப்பியத்திலையும் இதுலயும் இருக்கு.
சிலப்பதிகாரத்திலையும் இருக்குன்றதுதான் அறிவுபூர்வமான உண்மை. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, கஸ்டமருக்கு எப்படியெல்லாம் நம்ம செய்யணும், அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது இந்த நுகர்வோர் இதுல ரொம்ப அழகா பேசுறாங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாதது, இப்பெல்லாம் நமக்கு எங்க இருக்கு அப்படின்ற போது, இன்னைக்கு ஜெகநாதன் சார் சொன்னாரு, என்னமோ அந்த காலத்துல இருந்து ஆனா இப்ப இருக்கான்றது தெரியல அப்படின்னாரு. கவலையப்படாதீங்க சார், இன்னைக்கும் இருக்கு. அதோட பொருட்கள்லாம் இன்னைக்கு 1956லயோ இதுலயோ வந்தது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இதெல்லாம் எதுக்காக வந்ததுன்னா, எப்பவுமே இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு. நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் எல்லாம் திவாலாகி நேஷனலைஸ் ஆச்சு அப்படின்னாங்க. இன்னைக்கு ஏதாவது பேங்க் நேஷனலைஸ் ஆச்சுன்னா கவலையே பட வேண்டாம், தாராளமா பிரைவேட் பேங்க்ல போட முடியும். ஏன்னு கேட்டா, அவன் ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறதா இருந்தா அவங்க சொத்தை அடமானம் வச்சு அவங்க குறைஞ்சபட்சம் 150 கோடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால அவங்களோட பிரமாண பத்திரம்ன்றத கொடுத்துருக்காங்க. அப்ப நடுவுல பேங்க் திவால் ஆச்சுன்னா இன்னொரு பேங்க் டேக் ஓவர் ஆகிற டைமுக்கு லாக் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சு உங்களுக்கு அதுக்கு லிமிட்டட் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதனால நுகர்வோர் அப்படின்றது ஏதோ பழைய காலத்துல மட்டும் இல்லை, இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் அப்படின்றது இருக்கு. அதுதான் நம்ம ரொம்ப அழகா நம்ம பேசுவோம். ₹1 காயினும் ₹1 நோட்டையும் யார் அடிக்கிறாங்க, நம்ம ₹1 காயின் எல்லாம் பூனேல இருக்கிற நாசிக்ல அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ₹1 நோட்டு ஹோம் மினிஸ்ட்ரியில பைனான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து போடுறதா இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எதுக்காகன்னா ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏன் நுகர்வோருக்கு பணம் பற்றாக்குறை இல்லாம இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கும் அதை தரமா வச்சிருக்கோம். ஆனா இந்த ₹1 நோட்டு வருதா இல்லையான்றது தெரியல. ஆனா நுகர்வோர் அப்படிங்கிறவங்க என்னைக்குமே கிங்கு. அதை இன்னைக்கு ரொம்ப அழகா எடுத்து போடுறீங்க. எங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுதான் இந்த ஸ்பார்க் அப்படின்ற ஆப்பும் செய்யுது அப்படின் போது ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி வெங்கட்ரமன் சார். பண்டைய இந்தியா, பழைய இலக்கியங்கள், பண்டைய இந்தியா மட்டும் இல்ல, பண்டைய உலகத்துல இருந்து பல பின்னூட்டங்களை, தரத்தை நிர்ணயிப்பவர் என்ற சிறப்பான பின்னூட்டத்தை தந்த வெங்கட்ரமன் சாருக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் தன்மானம் அவர்கள் பின்னூட்டம் அழைக்கலாம். அனைவருக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். நட்புலரி குழுவுக்கும் நலமான வணக்கம். உண்மையிலேயே மகிழ்ச்சி மேடம், சுக்கினி மேடம் சரியான கணினி ஆசிரியர் தான் சரியான நேரத்துக்கு முடிச்சுட்டாங்க. இதுமாரி முடிக்கும் பொழுதுதான் எல்லாருடைய வாழ்த்துக்களும் எல்லாருடைய பாராட்டுகளும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்று சொல்ல முடியும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நுகர்வோர் அன்பை பகிர்வோர், நுகர்வோர் பாசத்தை பகிர்வோர், நுகர்வோர் ஒரு பொருளை பகிர்வோர், நுகர்வோர் ஒரு ஆரோக்கியத்தை பகிர்வோர் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அப்படிதான். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விழிப்புணர்வு தான் முதல்ல முக்கியம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். தர்மம், அதாவது அதர்மம் இல்லாம, அதர்மத்திற்கு புறம்பாக இல்லாம, தர்மத்தோட எந்த தொழிலும் எந்த செயலும் செய்தால் கண்டிப்பாக நம்ம மட்டுமல்ல நம்முடைய தலைமுறையும் பாதுகாக்கப்படும். அந்த கர்மான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கர்மா, அந்த வினைப்பயனிலிருந்து நம்முடைய வாழ்க்கையும் அதை பாதுகாக்கப்படும். பொருளை மட்டும் நம்ம வித்துட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். 1 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் தண்ணியை ஊத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏதோ சம்பாரிச்சு 2 இடத்த வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதோடைய இந்த தவறுகள்லாம் ஒன்றும் நம் மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடிய செயல். அதே போல ஒரே மட்டும் சொல்லிடுறேங்க. பாருங்க, அந்த ஆட்டோ எடுத்துங்க. உண்மையிலேயே இந்த தர்மத்துக்காக மட்டும் சொல்லிடுறேன். ஆட்டோ சில பேர் சென்னை, இப்போ நான் இருக்கேன், எனக்கு சென்னை பற்றி தெரியாது. சில பேர் இல்லைங்க இப்படி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு நம்ம 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய்க்கு 150 ரூபா வாங்குறவங்க இருக்காங்க, அங்கேயும் சுற்றி போகிறவங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது சரி, நம்ம ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறதா, நம்மளை ஏமாத்திட்டோம்னு நினைக்கிறாங்களா? அப்படிங்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர்னால எல்லாரும் ஆட்டோ டிரைவருமே இப்படி தான் இருப்பாங்கிற நமக்கு ஒரு அச்சம் உருவாக்கிறோம். அதனால் இப்போ மேடம் சொன்ன மாரி இதெல்லாம் ஒரு பண்பட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் ஒரு விற்பவர்களும் சந்தோஷமா இருப்பாங்க, வாங்குறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. சர்வீஸா பார்த்தா சமுதாயம் சந்தோஷமா இருக்கான்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி 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 கவிஞர் தன்மானம் சார். வியாபாரிகள் பகிர்வோர், அன்பை பகிர்வோர், அறத்தை பகிர்வோர் அப்படின்னு உங்களுடைய பின்னோட்டத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நட்புலரின் பிதாமகன் சிறு இடைவேளைக்கு பிறகு வந்திருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்று வீரசேகரன் ஐயா உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அன்பு எளிமைய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய
நட்புணரி வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு முன்பாக உங்களோடு இணைவதில் மிகப்பெரிய மகிழ்வினை நான் பெற்றிருக்கிறேன். நமது திருமகள் ஆகிய அம்மா அவர்கள், நமது சகோதரி அவர்கள் திருப்பாவை என்பதில் தொடங்கினார். பின்னூட்டமாக ஐயா வெங்கட்ராமன் போன்றவர்கள் அதில் பெரிய ஆய்வையை நடத்தி நமக்கு பொழிந்திருக்கிறார்கள். இதுல எரர் இஸ் ஹியூமன்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம். எரர் இஸ் ஹியூமன். அது வந்து சிறு சிறு தவறுகள் ஏற்படுறது இயற்கை தான்ப்பா, அது மனித இதுதான்ப்பா, அதெல்லாம் ஒன்று. ஆனால் இன்னைக்கு பயமாக இருக்கிறது என்னன்னா, சின் இஸ் ஹியூமன், பாவம் செய்கிறது தான் ஹியூமனுடைய தன்மைன்னு மாறிடுமோங்கிற அச்ச உணர்வு வருது. அதுக்கு தான் நம்ம அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன சின்ன தவறுகள் அங்கங்கே ஏற்படும், அதை திருத்திக்கலாம், அதுக்கு மன்னிப்பு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் சின்ன வந்து பாவம், அதெல்லாம் பரவாயில்லடான்னு பாவம் செய்கின்ற அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு அச்சம் நமக்கு ஏற்படுது. அதுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்கு. என்ன தீர்வுகள்னா, அது வேதங்கள்லாம் எல்லாத்தையும் தொட்டாங்க சகோதரி அவர்கள். தர்மத்தின் வாழ்வுதனை ஒரு டைமில் சூது கவ்வும். நீங்களே தர்மம் செஞ்சாலும் சூது வந்து லைட்டாக அது அப்படியே ஆனால் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தர்மந்தான் வெல்லும். இதை மனசில் வச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் ஐயோ சின்ன தப்பு பண்ணிட்டோமே அதை மாற்றிக்குவோம் அப்படின்னு நினச்சோன்னா வாழ்வு நன்றாக இருக்கும். அருமையான பொழிவு. சகோதரி அவர்களுக்கும் பின்னூட்டமிட்ட அனைவர்களுக்கும் கலந்து கொண்ட அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். சிறப்பான பின்னூட்டம். நீண்ட இடைவெளியின் பிறகு உங்களுடைய குரலை கேட்கிறதுல நற்புலரி அனைவரும் மகிழ்கிறோம். அடுத்ததாக பின்னூட்டத்தின் தளபதி ஈழர் வெங்கட்ராமன் சார் அவர்கள் பின்னூட்டம் ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். சிவசங்கரி மேடம்க்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுக்கு முன்னாடி இந்த அருணகிரி சார்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் பேசிட்டாரு. நம்ம எதை பேசுறதுன்னே தெரியல. ரமேஷ் சார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விடுவார். தலைவர் வந்து எல்லாத்தையுமே எடுத்து விட்டாரு, என்னத்தை பேசுறது அப்படின்ற அளவுக்கு. அதனால தெய்வமே, நீங்க கடைசியா எல்லாரும் பேசுறப்ப அருணகிரி சார் பேசுறதோ நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வஸ்டிங் கொடுத்துட்டு, அந்த தர்மம் நியாயம் இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் பார்த்தா நான் வந்து அங்க போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், இந்த வெண்டார வெளுத்து கட்ட போறேன், அந்த வியாபாரி இப்படி இருக்கான்னு. இப்ப சம்பாதிச்ச காசெல்லாம் இருக்கு பாருங்க, வாங்குறவன் சம்பாதிச்ச காசு இருக்கு பாருங்க, அவன் எங்க லஞ்சம் கொடுத்து எங்க ஏமாத்தி எப்படி சம்பாதிச்சான். வாட் எவர் மே பி த பிசினஸ், வாட் எவர் மே பி த ஒர்க், எந்த வேலை செஞ்சாலும் நீ என்ன பண்ணி சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு நீங்க கொடுக்குற. நீ என்ன சட்டையை கோத்துக்கு பிடிச்சு கேட்கிறியே, நீ ஒழுங்கா இருந்தியா, நீ ஒழுங்கா சம்பாதிச்சியா, இப்படி நீ கேட்கணும்னு எனக்கு நிறைய தோணுது. அவ்வளவு வேதனையா இருக்கு. பீப்புள் தே ஆர் சிம்பிளி, அதாவது 10 ரூபா கொடுக்கறது 10,000 கேள்வி கேட்கிறான். ஆனா அந்த வெண்டார் ஒரு வியாபாரம் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம தர்மத்தோட தான் நம்ம பண்ணோமா இந்த காசு அப்படிங்கிறது புரியும். அதுவும் இல்லாம அந்த ஏமாத்துறதுன்றது, அது நான் ஏமாறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கியே, ஏமாறுறது கூடாதுங்கிறத தாண்டி ஏமாத்துறதுங்கிற தன்மையை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்ஐசி ஏஜென்சி தான் ஞாபகம் வந்தது. நிறைய பாலிசி வரும். ஆனா நான் வந்து ஜீவன் ஸ்ரீ ஒரு பாலிசி, அந்த பாலிசியை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம பர்ஸ் ஏஜென்ட் பர்ஸ் ரொம்ப, நான் அந்த பாலிசியே போட மாட்டேன். அதே மாதிரி பீமா கிரன் ஒரு பாலிசி, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு பாலிசிக்கே 33,000 தான் கட்டணும் வருஷத்துக்கு. மாசம் 100 ரூபா கட்டினா போதும், 1 லட்ச ரூபா கவரேஜ். ஆனா மத்த பாலிசி 1 லட்சம் ரூபாய்க்கு 3,200 ரூபா 4,200 ரூபா கேஷ் பேக்லாம், மணி பேக்லாம். சோ அந்த மாதிரி பாலிசி தான் இருக்கும். ஆனா நான் போட்டா 1000 பேருக்கு 10 வருஷத்துல பாலிசி போட்டு 30 வருஷத்துக்கு உண்டான பாலிசிய பீமாக்கரனா போட்டு. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தொழில் தர்மம். நேற்றுக்கு ஒரு நடந்த நிகழ்வு, வண்டி வந்து எடுத்தமே நம்ம போய் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. ஏன்னா நடு ரோட்ல வண்டியை நிறுத்திக்கிட்டு ஏதோ கீழே எல்லாம் குடிச்சு எடுக்கிறாருன்னு பார்த்தேன். ஏதோ எடுத்துட்டு போறாரு, தள்ளாடிக்கிட்டு போறாரு மனுஷன். புல்லட்டு, அது எவ்வளவு வெயிட்டு, அதுல ரோட்ல எப்படி போகணும், அதுக்கு முன்னாடி தீர்த்த யாத்திரையில இருக்காரு மனுஷன். ஆனா கீழே வந்து என்னமோ சீட்டு இருக்கேன்னு பார்த்தா இந்த 200 ரூபா நோட்டு. அவரை கீழே விட்டானா காசு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் காதுல வாங்குற லெவல்ல இல்ல அவர் அந்த ஸ்டேஜ்ல இல்ல. இந்த பாத்தீங்கன்னா
ஒரு 10 ரூபாயா ஒரு 20 டிக்கெட்டுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு. அதாவது நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல. எங்கேயோ யாருக்கோ காசு கீழே கிடந்து எடுத்திருக்கோம், ஆனா அது நமக்கான பணம் இல்லைங்கிறத தாண்டி சில பேர் எங்க அப்பா சொல்லுவாரு, ஏய் நீ ஏன்டா பிரிச்சு கொடுக்குற, நீ யூ ஆர் நாட் டிசைடிங் அத்தாரிட்டி, யூ புட்டு இதை உண்டியல்ல போட்டுரு அப்படின்னு எங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நான் அது நம்மளே கடவுள் ஆனா எப்படா இருக்கும், இதுல எப்படா பிரிச்சு கொடுக்க முடியும், எதிரா நியாய தர்மம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்ச வச்ச தெய்வமே சிவசங்கரி மேடம். அதாவது அந்த சிவனை பாக்குறது இருக்கு பாருங்க, அந்த சிவன் பேரை பாக்குறது இருக்கு பாருங்க, உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். சிவகனி மேடம், சிவசங்கரி மேடமும் இங்க பேசுறது அந்த அந்த சிவன் அந்த தீட்சையை நம்ம எடுத்துக்கிற தன்மையோட தான் இருக்கோங்கிறதும், நீங்கெல்லாம் அதுக்குள்ள டிராவல் ஆறீங்கிறது ரொம்ப பரிபூர்ணமா உணர முடியுது. ரொம்ப சந்தோஷம். அதாவது நல்லார் ஒருவர் உணரேர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அந்த நல்லார நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கதான் வாழ்கிறோம். ஈவன் எவ்ரிபடி இஸ் ஹியூமன் காட் which we are supposed to realize it and we have to create our own world. Be happy, make the people happy. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நாமும் மகிழ்ந்து பிறரை மகிழ்ப்போம். வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி இளர் சார், மிக சிறப்பான பின்னோட்டம். வேற யாராவது? லோகநாதன் சார். அனைவருக்கும் இனிய நண்பர்கள் காலை வணக்கம். சிவசங்கரி மேடம், ஏன்னா சிவகனி சிவசங்கரி அப்பப்போ கன்ஃபியூஷன் ஆகுது. இருந்தாலும் இவங்களுடைய இது வேற, அவங்க ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பக்கத்துல தான் இருக்காங்க பெங்களூர்ல, நாங்கள் போய் பார்க்கணும் ஒரு நாளைக்கு. வரல ரொம்ப பின்னோட்டம் அதோட சூப்பராக இருந்தது. அவங்க மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதை பின்னோட்டம் சார் பிடிச்சி வேண்டாருன்னு வீரா சார் சொன்னாரு. இன்னைக்கு ஒரு 10 நாளா வீரா சார் இல்லாட்டு எனக்கு ஏதோ உள்ள கொஞ்சம் மன வருத்தம். அந்த நம்முடைய அண்ணன் நித்யாதேவியுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் இல்லாத மாதிரி ஒரு கஷ்டமா இருந்தது. இது ரொம்ப நல்லா பேசினாரு. ரொம்ப சந்தோஷமே. அனைவருக்கும் நன்றி. மேடத்துக்கு கோடான கோடி நன்றி. ஒரு பாடம், கந்தன் தீரு நீந்தால் கந்தத்தின் ஓடி புந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திரு நீந்தால் கந்தத்தின் ஓடி வீரும். சுந்தர வேலாபிஷேக சுத்த திரு நீரவந்தால் வந்தமர்ந்த மூத்தவளும் வழி பார்த்து போய்விடுவாள். அந்த நேரம் பார்த்திருந்து அன்னை செல்லம் ஓடி வர சிந்தையை குளிர வைத்து சொந்தம் கொண்டாடிடுவாள். கந்தன் திரு நீரறிந்தால் கந்த ஓடிவிடும். ரொம்ப நன்றி நன்றி அண்ணகிரி சார், ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி லோகநாதன் ஐயா. ஜி வீரசேகரன் சார் பேசுறது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அவர் குரல் கேட்டது. நன்றி சார். அடுத்து வேற யாராவது பின்னோட்டம் தரணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அப்படி இல்லைன்னா சிவகனி மேடம் வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மார்கழி பாடலோட நுகர்வோருக்கான உரிமைகளை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. இத்தனை நாள் பார்த்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு. யாருங்க அவங்க? சார் வெல்கம் பேக் சார் வீரசேகரன் சார். நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு அப்புறம் உங்களை தளத்துல பாக்குறதே மகிழ்ச்சி. சார் ரொம்ப மிக நீண்ட இடைவெளி விட்டுட்டீங்க சார். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப நீண்ட இடைவெளி விட்டுட்டீங்க. எனது தாய் மாதிரி அத்தை அவர்கள் தவறியதம்மா, அதனால நான் அப்படி சார் நாங்களே நினைச்சோம், சரி சார் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். தாயை மாதிரியே அது தாயின்னே சொல்லணும். அப்படி இருந்த அவங்க 1ஆம் தேதி தவறிட்டாங்க. 1ஆம் தேதி நான் கலந்துக்கிட்டு போய் நைட்டு தான் தவறினாங்க. அதை உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி எதையும் மனசில் இருக்கிறத கொடுத்துடக்கூடாதுன்னு நானாக முடிவெடுத்து தான் 16 முடிஞ்ச பிற்பாடு தான் கலந்துக்கிறதுன்னு. எந்த இதுலேயும் நான் கலந்துக்கலை. இதை நமக்கோட பகிர்ந்துக்கிறேன். நான் எதுலேயுமே கலந்துக்கலை. இனிமேல் நான் பழைய மாதிரியே மன உறுதியோட கலந்துக்குவேன். நன்றி நன்றி சார். அவங்க ஆன்மா இறைவனடி சேரட்டும், அதுக்கு நாங்களும் பிரார்த்தனை வச்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியல இத்தனை நாளா, ஏன்னா
நாங்க வந்து சரி நீங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டோம். நன்றி சார் வந்ததற்கு. சிவசங்கரி அக்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு கருத்தை வித்தியாசமா எடுத்துட்டு வரதுல அவங்கள அடிச்சுக்க முடியாது. நன்றி. மேடம் நன்றி. அக்காவா தங்கையா மேடம்? அக்கா. நம்ம அதை முதல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்க. நீங்க பாட்டு அக்காவா தங்கி நாங்களே தங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அக்கா ஆமா தங்கையாக இருந்த அக்கா. தங்கையாக இருக்கக்கூடிய அக்கா, கருத்தில் அக்கா. சரி, ஓகே, சூப்பர். எங்க வீட்டுல அப்படித்தான் சொல்லுவாங்க. என் தம்பிய அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாங்க. தம்பிய வந்து அண்ணன் தான் சொல்லுவாங்க எல்லாரும். அது மாதிரி உன்னில் எடை கண்டு எண்ணில் உடை கண்டு நம்மில் நம்மை காணுவோம். நன்றி நன்றி சார். வெங்கட்ராமன் சார் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காம. ஆமா சார், நன்றி சார், மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது நன்றி. அதாவது வயது மூப்பா இல்ல பரவச நிலையை அடையும் போது சொல்ல வேண்டிய விஷயத்த ஒண்ணு மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து லோகநாத் சார் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடிட்டாரு. ஆனா நம்ம இன்னைக்கு பிரசன்டருக்கு ஒரு பாட்டு பாடணுன்றதுக்காகவே நம்ம எப்பவுமே இணைத்து ஒட்டுதல் அப்படின்றது, அந்த ஆல்டர்னேஷன்ஸ் அப்படின்றது, அதுல இருந்து இன்னைக்கு அமர்கலம் படத்துல இருந்து அவங்களுக்காக ஒரு பாட்டு எழுதி வச்ச மாதிரி இருக்கு. அந்த பாட்டை இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 வரி தான், உங்களெல்லாம் ரொம்ப சமப்படுத்த மாட்டேன். சிவ 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 சங்கரி நமக்கு எல்லாம் சாமிடி அப்படின்னு. இந்த வாடி போடி ஏன் பேசுறீங்க? மதுரைக்காரங்க எப்பவுமே இல்ல, சின்ன வயசுக்காரங்க பெரிய வயசுக்காரங்க எல்லாம் வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் அண்ணன் தான், எல்லாரும் அக்கா தான். நாங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 25 வயசு பொண்ணு வந்து என்கிட்ட அண்ணே அப்படின்னு சொல்லி கொடுச்சு. நான் அவன் திருப்பி கூப்பிட்டப்போ வியாபாரம் பண்ணும்போது இல்ல அக்கா அப்படின்னு, அதுக்கு உடனே சந்தோஷம் பார்க்கணும். இந்தாங்க இன்னொன்னு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னுச்சு. அப்ப இந்த அண்ணன் கூப்பிடும் போது எனக்கு மகள் வயதில் இருந்தாலும் அவள் எனக்கு என்னை அண்ணா என்றுதான் அழைக்கிறேன். நம்ம இவங்களை வந்து இல்ல அக்கான்றதுதான் கூப்பிடுறோம். அந்த உறவு வந்து இன்னும் பலமா இருக்கும் அப்படின்றதுதான். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ். வெங்கட்ராமன் சார், நானும் மதுரையில வரும்போதெல்லாம் பார்த்திருக்கேன். மாறி மாறி 2 பேர் பேசும்போது ஒருத்தர் அண்ணன் தான் சொல்லிப்பாங்க. அண்ணன்வா, இவரும் அண்ணன்வாரு, அவரும் அண்ணன்வாங்க. யாருப்பா அண்ணன்? ஆனா 2 பேருமே ரத்த சம்பந்தம் இல்லாத இருக்கிறதால அந்த மாதிரி பேசிக்கிறதும் அதிகமா இருக்கிறது அங்க. அது ஒரு உயரிய நிலையா, போற்றத்தக்க உயரிய நிலை. அதுதான் நம்ம மகிழ்வான நிலை. ஆமா ஆமா. வணக்கம் சார். நீங்க வந்து இப்போ வணக்கம் சார். இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ரமேஷ் சாருக்கு மட்டும் பாஸ் கிடையாது, எங்களுக்கு எல்லாருக்குமே இல்ல த பாஸ் அப்படின்னு நாங்க எல்லாருமே தான் கூப்பிடுறோம். அப்ப அந்த மாதிரி தான் சார் ஒரு அதெல்லாம் வேண்டாம். நன்றி நன்றி நன்றி. அனைவரும் பின்னோட்டம் வழங்கிட்டாங்க. அடுத்து இன்கால் மெசேஜ்ல ரமேஷ் சார் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றதுனால ஓரலா வந்து பின்னோட்டம் தர முடியாது. ஸோ வந்து அவருடைய மெசேஜ், அந்த ட்ரெயின் குட் நாட் கிவ் ஃபீட்பேக்கு, எக்ஸலன்ட் செஷன், ஓல்டேஜ் கன்சியூமர் ரைட்ஸு எக்ஸ்பிளனேஷன் வெரி நைஸ் போட்டிருக்காரு. அடுத்து நாராயணன் கணபதி, எக்ஸலன்ட் செஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. சண்முக வீரமணி சார் வந்து எக்ஸலன்ட் செஷன் சிஸ்டர் அபவுட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வித் லாட் ஆஃப் ஓல்டு இன்ஃபர்மேஷன்ஸு அப்படின்னு போட்டிருக்காரு. அடுத்ததாக ஏற்புரைக்கு முன்பாக நட்புலரி உறவுகளின் நன்மைக்காக உலகில் உள்ள 84 லட்சம் உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இப்போது சிவசங்கரி மேடமுடைய ஏற்புரை. தேங்க்யூ சார்.
வீரசேகரன் சார், வெல்கம் பேக் சார். நட்புணரி உறவுகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொல்றது எப்போதுமே. எல்லா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் ஒட்டுக்கா உட்காந்து இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே லெஜெண்ட்ஸு. அவங்க அவங்க நடத்தின கருத்துக்கள்ல இருந்து என்னால எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். எல்லாருமே பெரிய பெரிய ஆளுமைகள், லெஜெண்ட்ஸ் தான். அதான் எல்லாமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க இருக்கவங்க எல்லாம். ரொம்ப அருமையா பின்னூட்டம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. ஸோ இப்போ ஒரு வியாபாரியாகட்டும், நுகர்வோர் ஆகட்டும், நம்ம ஒரு மன உளைச்சல் இல்லாம பார்த்துக்கணும். நம்ம ஏமாற்றம் அடைஞ்சாலும் சரி, அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சாலும் சரி, அது வந்து நம்ம மன உளைச்சலா இருக்கக்கூடாது. இப்பயே நானே ஃபங்க்ஷன் வச்சேன் வீட்டுக்கு. பட் எல்லா பக்கம் அட்வான்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன். பட் ஆனா பெரியப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க, என்ன ஆகும் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஆனா நமக்கு வந்து அது வந்து ஏதாவது அது நெகட்டிவே ஆனாலுமே இப்ப நம்ம கொடுத்துருக்க காசு போனா போகட்டும், சரி அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நமக்கு ஒரு மன உளைச்சல் இல்லாம நம்ம பாத்துக்கணும். எப்போதுமே சொல்றேன், நம்ம ஏமாந்தாலுமே அதை வந்து நம்ம வாழ்த்துவோம் அவங்கள. சரி, அவங்க வேணா பெரிய சாதனை பண்ணன மாதிரி நினைச்சுக்கிட்டோம் நம்மளை ஏமாத்திட்டேன்னு. பட் நம்ம ஒரு கெட்ட எண்ணத்தோட அந்த பணம் அவங்களுக்கு போன மாதிரி இருக்காது. நம்ம கிட்ட அவங்க பார்கெயின் பண்ணி நம்ம கிட்ட நிறைய பணம் வாங்குவாங்க. பட் இருக்கட்டும், அவங்க இப்போ ஒரு ஐயரே வராருன்னா அவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒரே கஸ்டமர் தான். மறுபடியும் ஒரு புரோகிதரை கூப்பிட்டு நம்ம பூஜையா பண்ண போறோம். சோ அந்த ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எச்சா கேட்க தான் போறாங்க. கண்டிப்பா நம்ம கொடுக்க தான் போறோம். பட் அதை ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மைண்டோட கொடுப்போம். நம்ம மன உளைச்சல் இல்லாம பாத்துக்குவோம். நுகர்வோர் நம்ம ஒரு பிசினஸே பண்ணினாலும் சரி, ஒரு நுகர்வோரா இருந்தாலும் சரி, நமக்கு மன உளைச்சல் இல்லாம மன நிம்மதியோடும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதுதான் வந்து நான் இந்த நுகர்வோர் உரிமையில நான் புரிஞ்சுக்கிட்டது. ஃபீட்பேக் கொடுத்த அருணகிரி சார், நித்யா தேவி மேம், ஜெகநாதன் சார், தாமோதரன் சார், தன்மானம் சார், வெங்கட்ராமன் சார், வீரசேகரன் சார், ஹீலர் சார், லோகநாதன் சார், சிவகனி மேடம், அனைவருக்கும் மிக்க நன்றி. வின்கால் மெசேஜஸ் மூலியமா ரமேஷ் சார், முத்துலட்சுமி மேம், சிவகனி மட்டும் மேடம் இருக்கட்டும். பொது தளம் இல்ல சார், நாராயணன் சார், எல்லாருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் என்னோட செஷனை அட்டன் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுறவுகளுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ ஆல். நன்றி நன்றி மேடம். மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. நன்றி.